எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அசோக் ஸ்ரீ சார் வணக்கம் சார். நான் விஜய் கிருத்திக் பேசுகிறேன் சார். விஜய் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நீங்கள் எப்போ இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம் சார். ஓகே சார். நம்ம லாஸ்ட் டைம் வந்து மைவேத்திரி பற்றி ஒரு அப்டேட்டு, நம்ம வாய்ஸ் ஓவர் வீடியோ ஒன்று உங்கள் இன்டர்வியூ ஃபோன் இன்டர்வியூ பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம். ஆமாம் ஆமாம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேரும் அதை வந்து வியூ பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நல்ல கமெண்ட்டும் வந்துச்சு. ஓகே ஓகே. இன்னைக்கு இப்போ நமக்கு வந்து அவங்க மைவேத்திரி பற்றி கமெண்ட் இப்போ நல்ல கமெண்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க கெட்ட கமெண்ட் இருக்கும், அது வந்து நீங்க இக்னோர் பண்ணிருங்க. அது யாரு சொல்றாங்க அப்படின்னா, இந்த மைவேத்திரி ஆட்ஸ்ல முதல் வருஷம் போட்டு 1 லட்சம் போட்டிருப்பாங்க. போட்டு இதுல 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க. வேற எதுலயும் அவங்களால சம்பாதிக்க முடியாது. சோ அவங்க மட்டும்தான் அந்த உங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் கண்டபடி திட்டுறது. அவங்களுக்கு புரியாதா நம்ம சொல்றது வந்து, நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாதா நீங்க யோசிக்கவே வேணாம். அவங்களுக்கு உறுதியா புரியும். ஆனா நம்ம என்ன சொல்றோங்கிறத அவங்க வந்து, இப்போ அவங்களும் வந்து திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆயிடும். அவங்களுக்கு கீழே ஆட்கள் சேர்த்து விட்டவங்க எல்லாம் வந்து இவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து பொய்யா சொல்றது, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஃபேக்ட் என்ன உண்மைய வந்து வச்சாலும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பொய், இது ஃபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கண்டபடி, அதாவது உங்க ஃபேமிலியா உங்களை பர்சனலா வந்து திட்டுறது, அது பண்ணுவாங்க. நம்ம என்ன வைக்கிறோமோ அதை பத்தி பேச மாட்டாங்க. பர்சனலா அதெல்லாம் நீங்க கண்டுக்காங்க. அவங்க இன்னும் 1 மாசம், அவங்களுக்கு பர்ஃபெக்டா 1 மாசம் டைம். யார் இதுல வந்து நிறைய இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இடத்துக்கு நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம்னா யார் யார் என்னென்ன போட்டுருக்காங்கிறதையும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நீங்க அது பயமே படாதீங்க, கண்டிப்பா அவங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம். ஓகே, கண்டிப்பா சார். இப்போ இன்னைக்கு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மைவேத்திரி வந்து கோயம்புத்தூருடைய காவல் அதிகாரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை வந்து ஃபர்தரா மைவேத்திரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அது இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் அவங்க வந்து அவங்க லெட்டர் ஹெட்லயே கொடுத்துருக்காங்க இல்லையாங்க சார்? அது பாருங்க, அது நேத்து நைட் 8:30க்கு மேலதான் வந்து பிரஸ் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து வந்த உடனே நாங்க வந்து அதை கிராஸ் வெரிஃபை பண்றோம். நீங்க டைரக்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே கூப்பிட்டு, இது போலீஸ் டிபார்ட்மெண்டோட நியூஸ் வந்திருக்கா, இது அவங்களோட பிரஸ் ரிலீஸா, அதாவது அவங்க கொடுத்திருக்காங்களாங்கிறது கிராஸ் வெரிஃபை பண்றோம். போலீஸ் கிட்ட இருந்து ஆமா நாங்க தான் கொடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அந்த டைம் லைன்லயே பாத்தீங்கன்னா நாங்க வந்து மீடியா சேனல்ஸ்க்கு வந்து கேக்குறோம். மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க குரூப்ல இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து அவங்களுக்குன்னு வச்சிருப்பாங்க, அந்த குரூப்ல தான் போட்டுருவாங்க. ஒவ்வொரு மீடியாவுக்கும் கூப்பிட்டு போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு மீடியாவுக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நியூஸ் சேனல்ல ஒரு தகவல் பாஸ் பண்ணிடுவாங்க, அப்புறம் அந்த குரூப்ல அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வந்துருவாங்க. இதுதான் யூசுவல் ப்ரொசீஜர். நேத்து நாங்க கேட்கும் போதே வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து ஆமா இப்பதான் எங்களுக்கு தகவல் வந்தது அப்படின்னு சொல்லி, இது ட்ரூ நியூஸ், போலீஸ் கிட்ட இருந்து வந்த ட்ரூ நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இது எப்படி நம்ம வந்து பொதுமக்கள் பாக்குற பொதுமக்கள் வந்து எப்படி ட்ரூ நியூஸ் சொல்லலாம்னா, அங்க மேல வந்து CCPN நம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த CCPN வந்து கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் நியூஸா இருக்கலாம், அல்லது கோயம்புத்தூர் பிரஸ் நோட், கோயம்புத்தூர் சிட்டி பிரஸ் நோட்டா இருக்கலாம். அதோட இது அதுதான், போலீஸ் கிட்ட இருந்து ஒரு பிரஸ் நோட்டு தாங்க. அதுல ஒரு சின்ன இவங்க எல்லாம் அந்த பிரஸ் நோட்டை பாத்துக்கிட்டு ஒண்ணு சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அது 2ஆம் தேதி, இது 2ஆம் தேதிக்கு அப்புறம் எங்க MD போய் 5ஆம் தேதி போலீஸ் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அது கிடையாதுங்க, பிரஸ் நோட் நேத்து தான் வந்திருக்கு. அந்த டேட் ப்ராப்ளி ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹையராக்கியில வந்து மேல அதிகாரிகிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கி போடுறதுக்கு அந்த டைம் ஆயிருக்கலாம். ஒண்ணு அப்படி இல்ல அப்படின்னா 02ங்கிறது இந்த மாசம் 2வது பிரஸ் நோட்டு அப்படின்னு போட்டுருக்கலாம். யூஸ்வலா ஒரு கேஸ் நம்பர் FIR நம்பர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, மந்த் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மந்த் இயர் தான் மெயினா இருக்குங்க. 05/2024 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா 5வது மாசத்துக்கு இல்லைங்க. FIR நம்பர் வந்து 5/2024 வந்த கேஸ் அப்படின்ட்டு இருக்குங்க. சோ அது நம்ம வந்து இது 2வது பிரச்சனை அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் என்ன முழுக்க விஷயம் என்னன்னா, இது வந்து கோயம்புத்தூர் போலீஸ் கிட்ட இருந்து பர்ஃபெக்டா போலீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. கொடுத்த நியூஸ் அத்தனையும் பர்ஃபெக்டா கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து மக்களை பாதுகாக்கணும், இனியும் போய் மக்கள் வந்து இந்த மோசடியில மாட்டிடக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க போலீஸ்.
இப்போ இதுல இன்னொரு இதுங்க சார், அவங்க கொடுத்த அந்த பிரஸ் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சீலோ ஒரு அவங்க என்டாஸ் பண்றதோ எதுவுமே அதெல்லாம் வராதுங்க. பிரஸ் நோட்ல வராது. இது மேலேயே எம்ப்ளமே போட்டாங்களேங்க, அந்த எம்ப்ளம் எல்லாம் வந்து மாத்தி போட முடியாதுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேஸ்ல கூடங்க இந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்பு மோசடியில பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சீல வந்து அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க, அந்த எம்ப்ளம் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அதுவே தப்புன்னு சொல்லி அதுக்கே நாங்க வந்து எஃப்ஐஆர் போட வச்சோம். சோ இந்த மாதிரி நம்மளோட எம்ப்ளம் எல்லாம் வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்ண முடியாது. பிளஸ் இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே போட்டாங்க. டாப் ரிப்போர்ட்டர்ஸ் நேற்று வந்து ஸ்டார்டிங் இனிஷியலா வந்து ட்விட்டர்ல போட்டதெல்லாம் வந்து விகடன்ல ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் போட்டார், ஒன் ஆஃப் த சீஃப் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து போட்டாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பொய்யான தகவல் எல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியாது. நம்ம போலீஸ் கிட்டே டைரக்டா நம்ம போலீஸ் கிட்டே வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணியாச்சு. இது இட் இஸ் ஃப்ரம் தி போலீஸ்ங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட். இல்லன்னா எல்லாவுடைய நியூஸ் சேனல்லயுமே அது வந்து வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி அது வந்திருக்காது, பொய்யா இருந்துச்சுன்னா வந்திருக்காது. இன்னொன்னுங்க சார், ஒரே ஒரு சின்ன கேள்வி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம லாஸ்ட் இன்டர்வியூல கூட நம்ம வந்து பேசும்போது கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 800 கோடி ரூபாய் சம்திங் வந்து வித்ட்ரா கொடுக்க மெசேஜ் வந்தா வந்துரும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரூவ் ஆயிருக்கு. என்னன்னா அவங்ககிட்ட பணி பேக்கப்ல அவங்க பேக்கப் இல்ல அப்படிங்கறது ப்ரூவ் ஆனதுனாலதான் இப்ப அவங்க வந்து உடனே வந்து வித்ட்ராவுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணாம ஆளுங்களை உள்ள சேர்க்கறதுக்கு ப்ராசஸ் பண்றாங்க. ஆமா இல்லைங்க, இப்ப மார்ச் மாசத்துல வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஏதோ இந்த கம்பெனி நம்பி மட்டும்தான் தமிழ்நாடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டியே புரியல. இத வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனியை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிறதெல்லாம் பாமர மக்கள்னால ஏன்னா ஒரு நம்ம ஒரு ஏரியால இருக்கிற கம்பெனி இதோட பயங்கரமா வந்து தொழில் பெருசா பண்ணுவாங்க. அதாவது நான் எங்க சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு நம்பர் 1 தொழில்னா அவங்களே இதோட பெருசா தொழில் பண்ணுவாங்க. ஓகேங்களாங்க, இவங்க என்டையர் தமிழ்நாட்டுல இருந்துட்டு நாங்க உலகத்துல நம்பர் 1 கம்பெனியா வரோம் அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இவங்க அந்த காசே அந்த பஞ்சே இருக்காது. எலெக்ஷன் கமிஷன் மேல புகார் போட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்பெசிபிக்கா ஏதோ இவங்களை மட்டும் நிப்பாட்ட சொன்ன மாதிரி எல்லா கம்பெனியும் இயங்கிட்டே தானே இருக்குதுங்க. எல்லா கம்பெனியும் எலெக்ஷன் டைம்ல இயங்கிட்டே தான் இருக்கு. பட் இவங்களுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெசிபிக்கா சொன்ன மாதிரி சொல்லிட்டு அந்த கேஒய்சி அது இதுன்னு சொல்லி இழுத்தாங்க. ரீசன் என்னன்னா எங்க கால்குலேஷனுக்கு அவங்க கிட்ட அப்பவே காசு இல்லைங்க, அப்பவே காசு இல்லை. இவங்க வந்து என்னங்க ஏதாச்சும் புதுசா காசு வந்து இருக்குதுங்களா? அதாவது இப்ப இவங்க தொழில் பண்ணி இவங்க இதுல லாபம் எடுத்து அந்த லாபத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அதெல்லாம் ஜீரோ. நாங்க அது முன்கூட்டியே நாங்க சொல்லிட்டோம் இல்லைங்க. இந்த விளம்பரம் பார்த்து இவங்களுக்கு ஏதோ காசு வந்துச்சு, அதாவது விளம்பரம் கம்பெனி எல்லாம் இவங்களுக்கு கொடுத்ததுனால கோடிக்கணக்குல காசு வந்துச்சு, இல்ல அந்த பொருளை வித்து காசு வந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் அது எல்லாமே பொய். இவங்க வந்து ஒருத்தரையா ஆளை சேர்த்து அந்த காசை வாங்கி ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து பெரிய அடியானோம்னா அவங்ககிட்ட அப்பவே காசு இல்லைங்க. இப்ப இனி 4 மாசங்களுக்கு எப்படி காசு இருக்க போகுதுங்க? அந்த 4 மாசம் கொட்டுக்கா இவங்க எப்படி கொடுக்க போவாங்க? உறுதியா கொடுக்க மாட்டாங்க. ஜூன் 4 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு டைம் லாக்ஸ் ஆனா பண்ணுவாங்களோ தவிர்த்து இவங்களால இந்த மொத்தம் 3 மாசம் 4 மாசம் காசெல்லாம் போடுறதுக்கு சாத்தியமே இல்லை. இதே நீங்க இப்ப ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு நீங்க வீடியோ போட போறீங்க, இதை எடுத்து குறிச்சு வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா 20-25 நாள்ல நான் உண்மை சொல்லணும் போய் சொல்லணும்னு தெரிஞ்சு போயிடும் இல்லைங்க. சோ இவங்க வந்து எல்லாத்துக்கும் இந்த 3 மாசத்தோட காசு கொடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 800 இருந்து 1000 கோடி தேவைங்க. 4 மாசம் காசு. மார்ச் பிப்ரவரி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த 4 மாசத்தோட ஜனவரி மாசம் பார்த்தது. ஆமா, பிப்ரவரியில இருந்து அவங்க தரணும். அப்போ பிப்ரவரி, ஆமா மார்ச்ல ஸ்டாப் பண்றாங்க. அப்ப பிப்ரவரியில இருந்து தரணும்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த 4 மாசத்தோட காசு அவங்களுக்கு சாத்தியமே இல்லைங்க. அதுக்கு 800 இருந்து 1000 கோடி வேணும். ஜூன் மாசத்துல இவங்க என்னன்னா சரி ஏதோ ஒரு காசு ஒரு ரோலிங், இப்போ ஒரு காசு கொஞ்சம் வச்சிருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் காசு வச்சிருப்பாங்க. பிளஸ் இப்ப புது ஆட்களை வந்து சேர்த்து விட்டு அந்த காசை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்றோம், நாங்க வந்து இவங்களுக்கு அப்படி கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா சரி அடுத்து புதுசா சேருவாங்க, இனி வந்து அதை வச்சு ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தாங்க. பட் இப்ப இந்த அடிக்கு அப்புறம் அவங்களால அந்த காசு கொடுக்கவே முடியாதுங்க, கேரண்டீடா கொடுக்க முடியாதுங்க. நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் இது இந்த இஷ்யூ வந்து பீக்ல போக போகுதுங்க. ஆல்மோஸ்ட் இப்ப 80% வந்து கிராஸ் ஆயாச்சுங்க. ஏன்னா இனி வந்து போலீஸோ இல்ல கவர்மெண்ட்டோ இது வந்து திரும்பி பின்ன வரும் அப்படிங்கறது, அதாவது ஸ்டெப் பேக் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் பெரிய தலைவர்கள் இதை பத்தி இந்த மோசடி பத்தி பேச ஆரம்பிக்க போறாங்க. உறுதியா வந்து எண்ட் ஆஃப் மைவி தெரியாது, அது நோ டவுட். கண்டிப்பா சார், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி
நம்ம வந்து இந்த நேரம் அழைச்சது உடனே நீங்க லைன்ல வந்து பேசுனீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம ஒரு இது மட்டுங்க, சொல்லுங்க. இந்த பொய் இதுக்கப்புறம், அதாவது இது வந்து சட்டவிரோதமானது, நீங்க வந்து இனி ஆள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம், அதாவது அரசாங்கமே வந்து இதுக்காக இந்த நிறுவனத்துக்காக ஆள் சேர்க்கிற வேலைகள்ல பொய் சொல்ற வேலைகள்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனி வீடியோஸ் வந்து அந்த கம்பெனிக்கு ஆதரவா போட்டா உறுதியா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுங்க, உறுதியா எடுக்கப்படும். நாங்க அதுக்கான புகார் கொடுப்போம். இந்த கம்பெனியை நம்பி ஒருத்தர் வந்து அந்த கம்பெனி சொல் பேச்ச கேட்டோ இல்ல அவரோ வந்து எங்கிட்ட திட்டி என்ன வந்து கொலை மிரட்டல் கொடுத்து அது வந்து கேஸ் ஆயிருக்கு, இப்ப எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அவர் வந்து நாகர்கோயிலுங்க, அவர் ஆளையும் கண்டுபிடிச்ச கண்ணனுங்கிறவரு நாகர்கோயிலுங்க. அவர் போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க, அவர் அப்ஸ்டாண்டுங்க. ஆனா அந்த வழக்குல இவங்க எம்டி 2 பேர் மட்டும் வந்து அவங்களுக்கு வக்கீல் வச்சு இன்னைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போயிட்டாங்க. நாங்க வந்து அந்த பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு நாங்க வந்து அதுல வந்து பெட்டிஷன் பெயில் உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி 17ஆம் தேதிக்கு தீர்ப்பை தள்ளி வச்சிருக்காங்க. அந்த கண்ணன் இந்த கம்பெனி நம்பி வந்து பேசிட்டாரு பாத்தீங்களா, அவங்க சொல்லி பேசிட்டு பாத்தீங்களா, அவங்க கேள்வி விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வக்கீல் வரல, ஒரு ஆள் வரல. இனி இவங்க வந்து யாராச்சும் பேசாங்கன்னா கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். நாங்க புகார் கொடுத்து அவங்களையும் இந்த வழக்குல வந்து சேர்த்து சொல்லுவோம். இது அந்த சட்டத்துல எல்லாமே இருக்கு. பட்ஸ் ஆக்ட் இந்த இவங்களுக்கு வழக்கு போட்டிருக்காங்க இல்லைங்க, அதுல சட்டப்படியே இருக்கு. அதை கண்டிப்பா சேர்த்துவோம். பொதுமக்கள் இத இந்த கம்பெனியை நம்பி போய் விழுந்துட வேணாம். அது மட்டும் தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா சார், அதான் நாமளும் செட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவிலையும். ஆமாங்க ஆமாங்க, நம்ம நல்ல நோக்கம். அவங்க சொல்ற மாதிரி நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். தொடக்கத்துல இருந்து எங்களுக்காக நாங்க எங்க டீம் கூட உட்கார்ந்து பேசும்போது ஆனா நமக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தான் நாங்க சொல்லிட்டே இருந்தோங்க. அந்த வேவ் கண்டிப்பா யார் நல்லவங்களோ அவங்ககிட்ட நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இதான் நினைச்சோம். யார் நல்லவங்களோ அவங்கள்ட்ட அவங்க என்ன நல்லவர்கள் லட்சியம், நல்லவர்கள் என்ன சொல்றாங்க, நல்லவர்கள் லட்சியம் சொல்றாங்க இல்லைங்க. அது நல்லவர்கள் யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்க. யார் நல்லவர்களோ லட்சியம் வெல்லும், லட்சியம் வெல்லும். எங்க லட்சியம் தான் கண்டிப்பா வெல்லும். கடைசியா இதை நான் கடைசியா அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் தான் நாங்க சொல்லி முடிப்போம். இல்ல இப்ப கூட இந்த வீடியோல கூட நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து அதை போடுறது என்னோட ஸ்டேட்மெண்ட் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 4 ஹெட்டிங்கே தான் இருக்கும். நாங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து கண்டிப்பா போடுவேன். ஓகே சார், உங்க நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்காக கால் பண்ணி எடுத்து பேசுனீங்க. நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் சார். இன்னொரு வாய்ப்புல மீண்டும் சந்திப்போம். ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.